ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க் போடுறதுக்கு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா கிளாத்தை எப்படி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ப்ளவுஸ் நேர் கட்டிங் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருக்கேன் வீடியோ. அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நேர் கட்டிங் மாதிரியே தான் கிராஸ் கட்டிங்கும். இது பாருங்கள், பார்டர் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொன்று பக்கம் சின்னதாகவும் இருக்குது. இதில் பெரிய பார்டர் கைக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் சமமாக. பாருங்கள், ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி சமமாக மடித்து போட்டுக்கிட்டு நம்ம கைக்கு பெரிய பார்டர் சைடு வச்சுருக்கனால சின்ன பார்டர் சைடு நான் ப்ளவுஸோட பேக் சைடுக்கு எடுத்துக்க போகிறேன். ப்ளவுஸோட பேக் சைடு நான் அந்த ஃபுல் பார்டரையும் வைக்க போகிறதில்ல, சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் வைக்க போகிறேன். இப்போ யாரும் பேக் சைடில் பார்டர் வச்சு அவ்வளோவா போட விரும்புகிறதில்ல, அதனால் சின்னதாக மட்டும் வச்சுருக்கேன். பார்டர் பாருங்கள், ஒரு 1 இன்ச் அளவு மட்டும் நான் விட்டுருக்கேன். அது மடித்து தைக்க போயிடும் உள்ளார. சும்மா நான் ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் வெளியில் அந்த தெரிகிற மாதிரி, அந்த வளைவாக இருக்கிறது மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து தைக்கிற மாதிரி அளவு எடுக்க போகிறேன். பாருங்கள், அந்த பார்டர்லேருந்து 1 இன்ச்சு அளவு நானும் தையலுக்கு விட்டுறேன். தையலுக்கு விட்டு லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சு, நம்மளுக்கு எவ்வளோ அளவு பார்டர் வேணுமோ அவ்வளோ அளவோட 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கு மேலே நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது தையலுக்கு விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டாக மடித்து அந்த லைன் மேலே நம்ம வச்சுக்கணும். ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக அந்த நல்லா இழுத்து விட்டு, எங்கேயும் சுருக்கம் இல்லாத இழுத்து விட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் வரைஞ்சிருக்கேன் லைன் மேலே பாருங்கள் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் கரெக்டாக நேராக வச்சுக்கணும். இந்த மாதிரி விரிச்சு விட்டு வைக்கக்கூடாது. நெக்கு இந்த மாதிரி நேராக வர மாதிரி வச்சுக்கணும். ப்ளவுஸ் நம்ம நேராக வைக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக வரும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுனால அந்த கிராஸ் வரும். அடுத்தது நெக்கோட ஹைட்டு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ப்ளவுஸ் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இதிலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக விட்டு. இங்கே நேராக நெக்கோட லைன் அங்கே கட் பண்ணுற சைடு வரும். இப்போ நம்ம ஷோல்டரில் குறித்த டாட்டையும் அப்புறம் நெக்கோட ஹைட் 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்குவோம் நெக்குக்கு. அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். பாருங்கள், ஷோல்டருக்கு இந்த தையலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ளவுஸை நம்ம வரைஞ்சி லைன் மேலேயே வச்சு பாருங்கள் கீழே இடுப்போட சைஸு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு இடுப்போட அளவு மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல மடித்து வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கையில் அண்டர் ஆர்ம் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி விட்டு மார்க் பண்ணி, இந்த பக்கம்லாம் தையலுக்கு விட தேவையில்லை. நம்ம கழுத்துக்கு மட்டும்தான் நம்ம விட்டு போடணும். கழுத்துக்கும், அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு கையோட அளவும் தேவை, இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு நார்மலாக 6 இன்ச்சு ஹைட் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கையோட அளவு குறிச்சோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து அந்த லைன் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது கையிலேருந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு. இதே நம்ம டார்க்காக ஒரு சாக் பீஸ்லேயோ இல்லை டிசிலேயோ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி நம்ம இது பண்ணணும். பாருங்கள், ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இது நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டது போக நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது இந்த இடத்துல தான் பண்ணணும். நான் இப்போ போடுற லைனில் தான் பண்ணணும். பாருங்கள், அது நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். இந்த வளைவு மட்டும் அப்படியே கையில் நான் அது மேலே வரைஞ்சிக்கிறேன். இந்த வளைவு மட்டும் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கணும். இதையும் 2 லைனையும் நான் டார்க் பண்ணிக்கிறேன். நல்லா
ஒரு சாக் பீஸ் வச்சு நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கலாம். டார்க்காக வரையும் போது நம்ம கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போடும் போது அந்த பக்கம் வந்து ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் வந்து கரெக்டாக பாதியாக மடித்து போடணும். நம்ம எந்த இடத்துல வந்து மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக மடித்து போடணும். அந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த பக்கம் வந்து ஒட்டிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், லைட்டாக ஒட்டியிருக்கு. அது மேலேயே நம்ம லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் லைன் போடும்போது அப்படியே அச்சு ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கையில் போடாதீங்க, ஸ்கேல் வச்சே போடுங்க. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன் மேலேயே தானே போட்டு வரும், நெக் லைன் மேலேயே. அதனால் கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க நேராக. இந்த வளைவு வரையும் போதும் நீங்கள் கரெக்டாக வளைவு வந்து வரைஞ்சிக்கணும். நம்ம பேக் சைடு ப்ளவுஸு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்ம கையோட வளைவும் வரைஞ்சிக்கணும். இல்லைன்னா அது வரைய தேவையில்லை, நெக்லைன் மட்டும் வரைஞ்சால் போதும். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. அடுத்தது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வரைவோம். அதுக்கு நம்ம மடித்த மாதிரியே இந்த மாதிரி பாருங்கள் சமமாக மடித்து போட்டிருக்கேன் ரெண்டாக. நம்ம ஃப்ரண்ட் சைடு வரையும் போது பாருங்கள் பேக் சைடு நெக்கில் ஃப்ரேம் வைக்கும் போது அது வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வரையணும். பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் இது வரைக்கும் எனக்கு வரும். இது வரைக்கும் வந்தால் இதுக்கப்புறம் வந்து தள்ளி நான் ஃப்ரண்ட் சைடு வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஃப்ரேமில் போடும்போது இப்போ ஒர்க்லாம் பீட்ஸ்லாம் வச்சு போடும்போது நம்ம ஃப்ரேம் போட்டு இழுக்க முடியாது, இழுத்து போட முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸில் நெக்கு குறிக்கும் போதே ரைட் சைடு வச்சு குறிங்க, லெஃப்ட் சைடு வச்சு குறிச்சிடாதீங்க. ரைட் சைடு தான் நம்ம ஆரி ஒர்க் போடணும், அதனால் ரைட் சைடு வச்சு குறிச்சிக்கலாம். பாருங்கள், நீங்கள் குறிக்கும் போது ரைட் சைடில் குறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வச்சு நான் 2 டாட் குறிச்சிருக்கேன். அதாவது ஷோல்டரில் இந்த மாதிரி ப்ளவுஸை ஒட்டி ஒரு டாட்டு, அதை அரைஞ்சி தள்ளி ஒரு டாட்டு, அதே மாதிரி நெக் லைன்லேயும் அதை ஒட்டி ஒரு டாட்டு, தள்ளி அரைஞ்சி தள்ளி ஒரு டாட் குறிச்சிருக்கேன். பாருங்கள், அது வந்து தையலுக்காக அரைஞ்சி விட்டுருக்கேன். அடுத்தது ஷோல்டர் அளவு வந்து நம்ம குறிக்கும் போது பாருங்கள் 3½ வருது. அதே மாதிரி இங்கேயும் வந்து 3½ வச்சுக்கிறேன். 3½ வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது அளவு ப்ளவுஸை நம்ம வரைஞ்ச லைன் மேலே வச்சு அப்படியே அந்த வளைவுக்கே வந்து குறிச்சிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ரவுண்ட் நெக்குனால அப்படியே வளைவாக வருது. இதே யூ நெக் அப்படின்னா உங்களுக்கு நேராக லைன் மாதிரி வந்து கீழே மட்டும் வளைவாக வரும். இப்போ நெக் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்தது கையோட அளவு பாருங்கள், குறிக்கிறதுக்கு 6 இன்ச்சு ஹைட் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அதையே நம்ம அளவெடுத்து குறிச்சிக்கலாம். பேக் சைடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் அளவெடுத்து குறிச்சிக்கலாம். இந்த சைடு பாருங்கள் 5½ இருக்குது. அதே அளவெடுத்து லைன் போட்டு 2 ஜாயின் பண்ணி நடுவில் மட்டும் ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சிக்கிட்டா அவ்வளோதான். கையோட அளவு குறிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு குறிச்சாச்சு. பாருங்கள், நம்ம ஃப்ரேம் வைக்கும் போது அந்த இடத்துல பேக் சைடு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு அந்த டச் ஆகலை. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆரி ஒர்க் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். பாருங்கள், இதில் இந்த மேங்கோ டிசைன் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பக்கமும் 4 நாள் இருக்குது. அந்த சைடில் மடக்கிற இடத்துல ஒரு மேங்கோ டிசைன் இருக்குது. அதனால் நம்ம இந்த மேங்கோ டிசைனை சென்டர் பண்ண முடியாது. இந்த நடுவில் தான் சென்டர் பண்ண முடியும். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வர மாதிரி தான் சென்டர் பண்ண முடியும். பாருங்கள், நான் சமமாக மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். ஒரு ஸ்லீவுக்கும் வந்து 4 மேங்கோ வர மாதிரி மடிச்சிக்கிறேன். இதில் ஸ்லீவோட சென்டர் வந்து இந்த இடத்துல தான் வரும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சுக்கிட்டு 2 ஸ்லீவாக போடுறோம். எப்படி ஸ்லீவ் எடுக்கும் போது இந்த மாதிரி 4 தான் மடித்து நம்ம அளவு எடுப்போம். அதனால் கரெக்டாக அது சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சிக்கணும். பாருங்கள், இது பார்டர் பெருசாக இருக்கிறதுனால நான் எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறேன். அதனால் இது வந்து சின்ன கையாக தான் இருக்குது. நான் வந்து 10 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறேன். ஹைட்டு டேப் எடுத்து 10 இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம வரைஞ்ச பாயிண்ட்லேருந்து வச்சு இந்த அண்டர் ஆர்ம்லேயும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி 2 ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஸ்லீவோட அளவு வந்து லென்த் வந்து 12 இன்ச்சு வருது. நான் 2 மடித்து போட்டிருக்கனால 6 இன்ச்சு ஒரு பக்கம். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு.
அடுத்தது நான் கை வரைஞ்சதையே டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி துணியை இந்த பக்கம் மடித்து போட்டு அந்த பக்கம் ஸ்லீவோட இன்னொன்று பாதியும் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த சைடும் அந்த அச்சு விழுந்துருச்சு. அதிலே நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இந்த மேங்கோ டிசைன் பாருங்கள், 4 மேங்கோ டிசைன் நம்மளுக்கு ஒரு ஸ்லீவில் கரெக்டாக வரும். இதுதான் சென்டர் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவும் நம்மளுக்கு வரையணும். அதே மாதிரி வர மாதிரி வரையணும். பாருங்கள், நல்லா டார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பாதியாக மடித்து போடுங்க. அந்த மேங்கோ டிசைன் 4 மேங்கோ டிசைன் வர மாதிரி கரெக்டாக மடித்து போடணும். ஒரு ஸ்லீவுக்கு 4 மேங்கோ டிசைன் வர மாதிரி மடித்து போடுங்க. மடித்து போட்டு இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ்லேயும் பாருங்கள் அந்த அச்சு ஒட்டிடுச்சு. இப்போ அதுலேயே நம்ம இன்னொன்று ஸ்லீவும் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ்லேயும் கரெக்டாக அந்த மேங்கோ டிசைன் 4 மேங்கோ டிசைனும் கரெக்டாக சென்டர் பண்ணி வரைஞ்சாச்சு. அடுத்தது ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேமில் ஒரு ரவுண்டு வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கிற ரவுண்டு நம்ம மேலே வச்சுக்கணும். ஸ்க்ரூ இல்லாத ரவுண்டு அடியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தில் வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அதில் அழுத்தி போடணும். கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை இழுக்கணும். ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் இல்லாத நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இழுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத சுற்றி கிளாத்தை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், அழுத்தினா சுருக்கம் வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கிளாத்தை டைட் பண்ணி நீங்கள் ஃப்ரேமில் டைட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கு நல்லா சுருக்கம் இல்லாத வரும் கிளாத்து. இல்லைன்னா ஆரி ஒர்க் போட்ட வாட்டி சுருங்கிக்கும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் லூஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை இழுத்து விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் லூஸ் ஆகுது. இந்த மாதிரி நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு ஃப்ரேமை நல்லா சுற்றி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் நல்லா ஃபிட் ஆயிரும் கிளாத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.